வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 30 ஃபீட்டுக்கு 50 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத்லேயும் ஈஸ்ட்லேயும் ரோடு அமைஞ்சிருக்கு. ஸோ ஈஸ்ட் சைடில் என்டையராக நம்ம கார் பார்க்கிங்காகவும் சைட்ஸில் நல்ல ஒரு செட் பேக்கும் விட்டுட்டு கோர்ட்யார்டும் நம்ம சென்டரில் அகாமடேட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நல்லா காத்தோட்டமும் வெளிச்சமாகவும் இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு சவுத்லேயும் ஈஸ்ட்லேயும் ரோடு இருக்கிறதால நம்ம ரெண்டு சைட்லேயும் கார் என்ட்ரு ஆகிறதுக்கு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். இந்த பிளானில் நம்ம சவுத்தில் என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு கேட் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரு கொடுக்கும்போது நம்ம டேரெக்டாக வந்து ஈஸ்ட் சைட் என்டையராக நம்ம ரெண்டு கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து லென்த் அரௌண்ட் 35 to 30 ஃபீட் கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஈஸ்ட் சைடில் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் கிட்ட நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் தாராளமாக நம்ம கார் பார்க்கிங் ஒரு சைடில் பண்ணிவிட்டு ஒரு சைடில் நம்ம ஒரு பேசேஜ் மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கார்டன் ப்ரொவிஷனும் இந்த லைனில் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட்லேயும் இந்த சைட்லேயும் கம்ப்ளீட்டாக நம்ம காம்பவுண்ட் வால் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி கேப் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ஒரு காம்பவுண்ட் வால் ரேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு எலிவேஷன் ப்ரொஜெக்ஷனுக்காகவும் நம்ம இந்த 1 ஃபீட்டை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஈஸ்ட் சைடில் என்ட்ரு ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு போர்ட்ஸ் மாதிரி ஒரு ஏரியா க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சைடில் எல் ஷேப் நம்ம ஸ்டெப்ஸு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து என்டர் பண்ணிட்டு தான் நம்ம ஹாலுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏரியா நமக்கு நல்ல ஒரு ப்ரைவேட் ஜோனாக நமக்கு அமையும். இதனால் நம்ம டேரெக்டாக ஹாலுக்கே என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹால் உள்ள என்டர் ஆன உடனே நமக்கு ஒரு கிச்சன் பொசிஷன் ஒன்று தெரியுது. ஸோ இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 14 ஃபீட் 1 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஹாலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் வாலில் நம்ம ஒரு டிவி யூட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஒரு ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஸ்பேஸ் நமக்கு தாராளமாக இருக்கிறதால எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம இந்த சைடில் ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லிவிங்க்கு நம்ம விண்டோ ப்ரொவிஷன், இந்த போர்ச் சைட் ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் இந்த எக்ஸ்டீரியர் வாலில் ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விசிபிலிட்டியும் ஹாலிலேருந்து கிடைக்கும் தாராளமாகவே. ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சைடு விண்டோ கொடுக்கறது மூலமாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் சைடுக்கு வந்தோம்னா கிச்சனில் நமக்கு 8 ஃபீட் பை 14 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் டைனிங்கும் சேர்த்து தான் இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த கிச்சனுக்கு மட்டுமே 8 ஃபீட் பை 8 ஃபீட் கிட்ட நமக்கு மெஷர்மெண்ட் வரும். ஸோ ஈஸ்ட் சைடில் நம்ம ஒரு ஸ்டவ்வும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு சிங்க் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கிச்சனுக்கு நமக்கு ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்டையராக நம்ம ஒரு 1.5 அடிக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக நம்ம கபோர்ட் ப்ரொவிஷன் கொடுக்கலாம். இந்த சைடு நமக்கு சவுத்தில் தான் வருது. ஸோ சவுத் சைடு நமக்கு ரோடு இருக்கிறதால என்டையராக நமக்கு ஓப்பனில் தான் இருக்கும். இந்த சைடிலும் நம்ம ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நம்ம கபோர்ட் கொடுக்குறன்ற பட்சத்தில் ஒரு வென்டிலேஷன் மாதிரி ஒரு ஹரிசான்ட்டாக ஒரு வென்டிலேட்டரும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் இந்த கிச்சனுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஹாட் ஏரில் மேலே போகும்போது இந்த வென்டிலேட்டர் கொடுக்கறது மூலமாக காற்று நமக்கு இந்த சைடில் ஈஸியாக போகும். அதே மாதிரி இந்த கிச்சன் ப்ரொவிஷனுக்கு டைனிங் ப்ரொவிஷன் நம்ம இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் அலாங் த வால் நம்ம டைனிங் டேபிள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 4 சீட்டருக்கும் நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டைனிங் பக்கத்துலேயே ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கோர்ட்யார்ட் தான் நமக்கு ஒரு மெயின் ஃபோக்கல் பாயிண்ட்டாக அமையும். ஸோ பெட்ரூம்லேருந்தும் நம்ம வந்து இந்த கோர்ட்யார்டை யூஸ் பண்ணிக்கலாம், ஹால்லேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன்லேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா தேவைப்படுன்ற பட்சத்தில் இந்த ஏரியாவும் நல்ல ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அமைச்சிக்க முடியும். ஸோ சைட்ஸில் இந்த மாதிரி பிளான் ரூம் நம்ம வச்சுட்டோன்னா கூட இந்த கோர்ட்யார்டை அழகாகவே காட்ட முடியும். ஸோ இந்த கோர்ட்யார்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 6 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த கோர்ட்யார்ட் நமக்கு மேலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஓப்பன்லேயே கொடுக்கலாம். அப்படி ஓப்பனில் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த சைடு என்டையராக நம்ம எக்ஸ்டீரியர் வாலுக்கு என்ன பிரிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பிரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு என்டையராக நம்ம ரூஃப் கட் பண்ணிவிட்டு லைட் ரூஃபிங்கும் போடாமல் டேரெக்ட் ஓப்பன்லேயே கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான நம்ம பைப் ப்ரொவிஷனும் ட்ரைன் ஆகிறதுக்கு கீழே கொடுத்தாகணும். அதே மாதிரி இது நமக்கு ரோட் சைடில் அமைகிறதால இந்த வாலில் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோஸும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போதும் இந்த ஏரியா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த விண்டோ ப்ரொவிஷன் நமக்கு லைட் ரூஃபிங் இன்கேஸ் நம்ம போட்டோம்னா இந்த சைடில் விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்குறது நல்லது. இன்கேஸ் வந்து லைட் ரூஃபிங் இல்லைனா நம்ம வந்து டேரெக்டாக வால் போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ரூமுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த ரூமுக்கு மட்டும் விண்டோ ப்ரொவிஷன் நம்ம பெருசாகவே கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் ஏரியாவுக்கு வந்தோம்னா நம்ம பெட்ரூம் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டுக்கு 13 ஃபீட் 3 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியாவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த சிட் அவுட் ஏரியா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரைவேட் ஜோனாக நம்ம மாற்றிக்க முடியும் இந்த சைடில் காம்பவுண்ட் வால் ரைஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த மாதிரி சிட் அவுட் கொடுக்கறது மூலமாக நம்ம காம்பவுண்ட் வால் கண்டிப்பாக ஒரு 10 ஃபீட் ரைஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே விசிபிலிட்டி இருக்காது. இந்த சிட் அவுட் ஏரியாவும் நல்லா ப்ரைவசியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நம்ம சவுத் வெஸ்ட்டு கார்னரில் ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷன் நம்ம பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு ரீடிங் டேபிளும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ பேக் சைட்லேயும் நம்ம 3 ஃபீட்டுக்கு நம்ம செட் பேக் இருக்கிறதால
இந்த சைடில் ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைட்லையும் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட் வந்து நமக்கு லான் ஃபிட் 10 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 5 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதில் நமக்கு ஒரு 7 ஃபீட் இருக்கும் ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் வந்து ஒரு டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற இந்த ஸ்பேஸில் நம்ம ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் நமக்கு அதிகமாக இல்லைனாலும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாய்லெட்டும் தாராளமாக நம்ம ஷவர் யூனிட் இந்த எண்டில் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம ஒரு வாட்டர் கிளாஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ட்ராகும் போது ஒரு வாஷ் பேசினும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம காமன் டாய்லெட் பார்த்தோம். காமன் டாய்லெட்டும் நமக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் லென்த்தும் இருக்குது. விட்த்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுலேயும் தாராளமாக நம்ம ஒரு ஷவர் யூனிட் ஒரு வாட்டர் கிளாசட் வாஷ் பேசினும் அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சைடு நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் வரதால் இந்த சைடு ஒரு பூஜா யூனிட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பூஜா யூனிட் நமக்கு டைனிங்லேருந்து டைரெக்டாக பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பூஜாவோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் பை 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ ஈஸ்ட் பார்த்த மாதிரி நம்ம ஒரு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம பூஜா ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ வென்டிலேஷன் தேவைப்படுற பட்சத்தில் இந்த சைடில் நமக்கு ஒரு 4 ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குது. இந்த சைட்லையும் தாராளமாக நம்ம ஒரு வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ அப்படியே நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோன்னா நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு ஸ்டேர்கேஸ் பொசிஷன் கொடுத்துருக்கேன். இது மூலமாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் நல்லா காம்பேக்டாக இல்லாமல் ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டேர்கேஸுடைய ஹெட்ரூம் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7 ஃபீட் பை 15 ஃபீட் கிட்ட நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஸ்டேர்கேஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரீச் ஆன உடனே ஃபேமிலி லான்ச்சுக்கு ரீச் ஆகிறோம். இந்த ஃபேமிலி லான்ச்சோடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா லான் ஃபிட் 10 இன்ச்சுக்கு 13 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான ஃபேமிலி லான்ச்னே சொல்லலாம். இதில் ஒரு நல்ல சீட்டிங் ஏரியாவும் நம்ம அக்காமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேமிலி லான்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் 12 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த பால்கனி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடில். இப்படி பண்ணுறது மூலமாக நமக்கு போர்ச் சைட்லேயும் ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். அந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம சன்ஷேடாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பால்கனி நமக்கு ரோட் சைடில் நல்ல வியூ கிடைக்கும். இந்த பால்கனியை நல்ல ஒரு சிட் அவுட் ஏரியா அமைச்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி லான்ச்சுக்கு இந்த சைட்லேருந்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம இந்த சைட் செட் பேக்லையும் நம்ம ஒரு வென்டிலேஷன் பொசிஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூம் அப்படியே ஃபாலோ ஆகுது. கீழே இருக்க சிட் அவுட் ஏரியாவும் நமக்கு இந்த சைடில் அப்படியே ஃபாலோ ஆகுது. ஸோ சவுத் சைடில் நமக்கு ரோட் ப்ரொவிஷன் இருக்கிறதால ரெண்டு சைட்லேயும் நமக்கு வந்து பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எலிவேஷன் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் கீழே இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ இந்த டாய்லெட் ப்ரொவிஷனும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். நார்த் வெஸ்ட்டில் 2 டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த 2 டாய்லெட்டும் நம்ம கீழே சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு லாஃப்ட் ஏரியா மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு வென்டிலேஷனும் இந்த டாய்லெட்டுக்கு கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி லான்ச்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் பொசிஷனும் ஒன்று தெரியும். ஸோ நம்ம இந்த வெஸ்டிபியூலேருந்து நின்று பார்த்தோம்னா நமக்கு டைனிங் ப்ரொவிஷன் எக்ஸ்க்ளூசிவாக தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க அவுட்டோர் சிட் அவுட் ஏரியா நமக்கு விசிபிலிட்டி இருக்கும் இன்கேஸ் நம்ம கீழே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்கறது மூலமாக. அதே மாதிரி இந்த ஈஸ்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் வந்திருக்கு. இந்த பெட்ரூமும் நமக்கு வந்து 14 ஃபீட் பை 12 ஃபீட் கிட்டே நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் 14 ஃபீட் 7 இன்ச்சுக்கு 4 ஃபீட் 10 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமாக நம்ம சிட் அவுட் ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பால்கனியில் வந்து நம்ம ஒரு ஓப்பனிங் கொடுக்கறது மூலமாக இந்த கோர்ட்யார்டை நல்ல விசிபிலிட்டி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பால்கனி ஆப்போசிட்டில் கொடுக்குறதால இன்ட்ராக்ஷன் நம்ம ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 செக்மெண்ட்டுக்கும் நம்ம ஈஸியாக இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் டிசைன் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.